உங்க குழந்தைக போன் பாக்குறாங்களா? அப்போ ஆபத்து நெருங்குது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் எல்லாமே போனும் கையுமா தான் சுத்துறாங்க. குழந்தைகளோட கண்கள் ரொம்பவே மென்மையானது. இதுல அந்த போனோட வெளிச்சம் கண்கள்ல படுறதால அவங்களுக்கு புரை போன்று கண்ணுல உருவாகுது. அதுவே நாளடைவுல ஐ கேன்சராவும் மாறுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்போ இருக்கிற காலத்துல எல்லாம் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊற்றுறது அப்படின்னா நிலாவை காட்டி தான் சோறுட்டுவாங்க. ஆனா இப்பெல்லாம் போனை கொடுத்தாதான் குழந்தைக சாப்பாடை சாப்பிடுறாங்க. அது நல்லதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். உங்க குழந்தைகள் தொடர்ந்து எவ்வளவு மணி நேரம் போனை பாக்குறாங்க அப்படின்னு கவனிக்கிறீங்களா? 20 நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து போனை பார்த்தா கண்கள்ல எரிச்சல் போன்ற உணர்வு கண்டிப்பா உருவாகும். உங்களோட குழந்தைக தொடர்ந்து தலைவலிக்குது இல்ல கண் எரிச்சலா இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட போனை கொடுக்கறத உடனே நிப்பாட்டுங்க. முதல்ல போன்ல வர்ற அந்த டிஸ்பிளேவோட பவர், ரெண்டாவதா கண்ணை சிமிட்டாமையே ரொம்ப நேரமா போனை பாத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இது போன்று வருது. குழந்தைகளுக்கு போனை கொடுக்கலாம், ஆனா போனுக்கு அடிமையாகிற அளவுக்கு போனை உபயோகிக்க விடக்கூடாது. போனை பாக்குறதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. நம்ம போனை ரொம்பவே பக்கத்துல வச்சு பார்க்க கூடாது. போனை பாக்குற நமக்கும் நம்ம வச்சிருக்கிற போனுக்கும் குறைஞ்சபட்சம் 8 சென்டிமீட்டர் ஆவது இடைவெளி இருக்கணுமா? இப்படி போனை பக்கத்துல வச்சுட்டு பாக்குறவங்களுக்கு கண்ணெல்லாம் ரெட்டிஷா மாறுறது, கண் எரிச்சல் வர்றது போன்றவை உருவாகுதான். முக்கியமா குழந்தைகள் கிட்ட இரவு நேரங்கள்ல செல்போனை கொடுக்கவே கொடுக்காதீங்க. இரவுல தான் தூக்கம் ரொம்பவே முக்கியம். கண்களுக்கும் ஓய்வு கண்டிப்பா வேண்டும். ஒரு நிமிஷத்துக்கு 15 முறை கண்ணை சிமிட்டணும். போனை பாக்குறதுனால கண்கள் ஒரு நிமிஷத்துக்கு 4 முறை மட்டும் தான் சிமிட்டுறாங்களா. இதனால கண்டிப்பா தலைவலி ஏற்படும் அப்படின்னு மருத்துவர்களும் சொல்றாங்க. குழந்தைகளுக்கு நிச்சயமா நல்ல தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இதனால கண்கள் ரொம்ப எரிச்சல் அடைகிற சமயத்துல கண்களை கசக்க கூடாது. இப்படி கசக்குனா கண்கள்ல இருக்கிற கால்மையா மெம்பரேன் பாதிப்படையுமா? தினமுமே நம்மளோட கண்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னும் விட்டமின் ஏ, சி, இ ஆகிய உணவுகளை உட்கொள்றது நம்ம கண்களுக்கு ரொம்பவே நல்லதா. குழந்தைகளுக்கு எப்போ எதை சாப்பிடணும் அப்படின்னு தெரியாது. அவங்க மொபைல பார்க்கிறப்ப உலகத்தையே மறந்துடுறாங்க. இதனால பெற்றோர்கள் தான் அவங்களோட தேவையான உணவுகளை அந்தந்த நேரத்துல கொடுக்கணும். மொபைல் போனை முற்றிலுமே குழந்தைகள் கிட்ட இருந்து தவிர்க்கிறது நல்லது. முடியாதவங்க சிறுக சிறுக குறைச்சுக்கலாம். நீண்ட நேரமா மொபைல் போன்கள் பாக்குறதால ஐ கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதாம். குழந்தைகள் ரொம்ப நேரமா போனை உற்று பாக்குறதால கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரும். கவனக்குறைவு ஏற்படும். முன்னாடி எல்லாம் 1000ல் ஒரு குழந்தைக்கு தான் இது வர வாய்ப்பு இருந்துச்சா? அதிகப்படியா வர வாய்ப்பு இல்ல. அதனால பயப்படவும் தேவையில்லை அப்படின்னு ஆராய்ச்சிகளும் சொல்லுது. அந்த 1000ல் ஒன்னா நாம கண்டிப்பா இருந்துடக்கூடாது. பெற்றோர்கள் குழந்தையோட சில மணி நேரம் செலவழித்து விளையாடலாம், கதைகள் படிக்க சொல்லலாம், கதைகள் சொல்லலாம். இப்படி மொபைல் போனை அவங்க கிட்ட இருந்து பிரிக்க சின்ன சின்ன வழிகள் எதையாவது கையாண்டு குழந்தைகளை இதுல இருந்து காப்பாற்ற முயற்சி செய்யலாம்.